வணக்கம். ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. கைகேயி வரம் கேட்டு தசரதன் சொல் கேட்டு ராமர் வனவாசம் செல்ல புறப்பட்டார். அப்பொழுது கௌசல்யாவிடம் நான் புறப்படுகிறேன் என்று சொல்ல, கௌசல்யாவும் உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன், நானும் உன்னுடன் வருகிறேன். எனக்கு இருப்பதே நீ ஒரே மகன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதற்கு ராமர், அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் இங்கே இருந்து அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். சுமித்திரை லட்சுமணனிடம் சொல்கிறார், நீ ராமனின் தம்பியாக செல்லாமல் தொண்டு செய்யும் தொண்டனாக செல் என்று சுமித்திரை கூறுகிறார். லட்சுமணன் ராமனிடம் சொல்கிறார், தண்ணீர் இல்லாமல் நிலம் மீன் உயிர் வாழ முடியுமா? அதுபோல் நீங்கள் இருந்தால்தானே நானும் சீதா பிராட்டியும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு லட்சுமணன் கூறுகிறார். சீதா பிராட்டியும் வனவாசம் செல்ல தயாராக இருக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறாரு, சீதா நீ வர வேண்டாம், அது வெப்பம் மிகுந்த காடு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு சீதா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றார் சீதா. அங்கே சிங்கம் புலியிலேருந்து பாதுகாப்பு இல்லை, அதனால் நீ வர வேண்டான்னு ராமர் சொல்ல, ஏன் அந்த விலங்குகளிடமிருந்து என்னை காப்பாற்ற உங்களால் முடியாதா? அப்போ என் தந்தை உங்களை தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்ல, ராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி அப்படின்னு சீதா சொல்கிறார். ராமரும் சீதாவை அழைத்து செல்ல தயாராகிவிட்டார். இவங்க கிளம்பும் போது அங்கே உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பறவைகள் எல்லாம் சோகத்தால் தாக்கப்பட்டு அழுதுகின்றனர். அது மட்டும் அல்லாமல் தாயின் கருவறையில் இன்னும் உருவம் கூட வராமல் இருக்க அந்த உயிர் கூட அழுகிறதா. என்ன சொல்ல முடியும்? இதை விட என்ன சொல்ல முடியும்? 5 நாட்கள் உணவின்றி தசரதர் ராமரை எண்ணியவாறு இருக்கிறார். அப்பொழுது சுமந்திரை வர்றார். அவரை பார்த்து தேரோட்டி, எங்கே என் குழந்தாய் அப்படின்னு கேட்குறார். அதற்கு சுமந்திரை, இப்போ தான் வனவாசத்தில் விட்டுட்டு வந்தேன், 14 வருடங்கள் கழித்து வருகிறேன் என்று ராமர் சொன்னார் அப்படின்னு சுமந்திரை சொல்கிறார். ஐயோ, கூனி வரம் கேட்க சொல்லி கைகேயி வரம் கேட்டு என் வாய்மையை காப்பாற்றுவதற்காக இந்த மாநகரத்தை விட்டே வனவாசகம் தேடி சென்று விட்டாரே ராமன். நானும் என் விருப்பத்தோடு வானகம் செல்கிறேன் என்று சொல்லி உயிர் துறந்தார் தசரதர். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.